வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிங் ஃபண்ட் மெத்தடில் லெஜர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இதுக்கான ஜேர்னல்ஸ் பார்த்தோம். இந்த ப்ராப்ளம், அதாவது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 31க்கான ஜேர்னல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்த்தோம். இப்போ அந்த ஜேர்னல்ஸை வச்சு நம்ம இப்போ லெஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி போட போகிறோன்றதை பார்க்க போகிறோம். எஸ், இப்போ பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். A company issued 6% debentures of rupees 10 lakh with the condition that they should be redeemed after 3 years at 10% premium. The amount allocated for the redemption of debenture is invested in 5% state government securities. The sinking fund table shows that rupees 0.317209 at 5% compound interest in 3 years will become rupee 1. Pass journal entries and prepare ledger accounts for all the 3 years. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொன்னது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கான லெஜர் அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம். அதாவது 10 lakh வந்து டிபெஞ்சர்ஸ், அதை 10% ப்ரீமியமில் வந்து ரிடீம் பண்ணுறாங்க. அதுக்காக இவங்க சிங்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. அதோட சிங்கிங் ஃபண்ட் டேபிளோட வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது எல்லாமே ப்ரீவியஸாக பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற லெஜர் உங்களுக்கு புரியும். எஸ், இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நம்ம பாஸ் பண்ண ஜேர்னல். ஓகே, இப்போ இந்த ஜேர்னலை வச்சு ஃபர்ஸ்ட் இயருக்கான லெஜர் போடணும். அண்ட் இது செகண்ட் இயருக்கான ஜேர்னல். இந்த ஜேர்னல்ஸை வச்சு செகண்ட் இயருக்கு நம்ம லெஜர் போட போகிறோம். அண்ட் இது தேர்ட் இயருக்கான ஜேர்னல்ஸ். ஓகே, எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் இயர் இல்லையா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயரில் சிங்கிங் ஃபண்ட் எங்கெங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ன்றது கிரெடிட்டில் வரும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் சிங்கிங் ஃபண்ட் இல்லை. ஸோ அதை பேலன்ஸ் கேரி டவுன்னு போட்டாச்சு. இந்த கேரி டவுன் வந்து இப்போ ப்ராட் டவுன் வரும் இல்லையா? இப்போ நம்ம ப்ராட் டவுன் போட்டாச்சு செகண்ட் இயர். செகண்ட் இயரில் பாருங்களேன், சிங்கிங் ஃபண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அப்போ வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் டு சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதை நம்ம வந்து கிரெடிட்டில் எழுத போகிறோம். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் இங்கே P&L அப்ராப்ரியேஷன் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம எழுத போகிறோம் இங்கே கிரெடிட் சைடு. பாருங்கள், ஃபஸ்ட்டு P&L அப்ராப்ரியேஷன் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு 17,446 இதை எழுத போகிறோம், எழுதியாச்சு. அவ்வளோதான். இந்த செகண்ட் இயரில் வேறு எங்கேயும் சிங்கிங் ஃபண்ட் இல்லை. இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதை பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணால் பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோன்றது தெரியும். பாருங்கள், 7,15,306. ஓகே, அதை தான் இங்கே வந்து நம்ம போட போகிறோம், பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ இந்த பேலன்ஸ் கேரி டவுனை ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். எஸ், ப்ராட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் இயருக்கான என்ட்ரிஸ் இங்கே இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ தேர்ட் இயரில் எங்கே சிங்கிங் ஃபண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே சிங்கிங் ஃபண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் சிங்கிங் ஃபண்ட் இருக்குது. அப்போ இங்கே P&L அப்ராப்ரியேஷன் போட போகிறோம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டை போட போகிறோம். எஸ், ஃபஸ்ட்டு P&L அப்ராப்ரியேஷன் எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை போட்டுக்கலாமா? ஓகே, பார்த்துங்க, போட்டாச்சு. ஓகே, 3,48,939. இது இயர்லி ட்ரான்ஸ்ஃபர் தான், எப்பொழுதுமே இதே தான் வரும். பாருங்கள், இந்த வருஷமும் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. பாருங்கள், எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த அமௌண்ட் அப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் நம்ம போட போகிறோம் இல்லையா? பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்டு. அப்போ அதை போட்டுக்கலாம். 35,765.31. இந்த டெசிமல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃபும் பண்ணிடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம சிங்கிங் ஃபண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேபிள் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 டிஜிட் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு நிச்சயம் என்ன ஆகும்னா டெசிமலில் நிறைய சேஞ்சஸ் வரும். இதை நம்ம நியரஸ்ட் 100க்குள்ளே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், இப்போ இதை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை பேலன்ஸ் பண்ணால் 11 lakh. அதாவது நமக்கு தேவைப்படுற சிங்கிங் ஃபண்டு அமௌண்ட் எதுக்காக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னுமோ அதுக்கான பர்பஸ் 10 lakh டிபெஞ்சரோட பர்த் அண்ட் 10% ப்ரீமியம் 1 lakh, மொத்தம் சேர்த்து 11 lakh இருக்குது நம்ம சிங்கிங் ஃபண்டுக்கு. இதை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, எஸ், முடிஞ்சுதா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி தான் 3 இயர்ஸ்க்கு அதுவும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பாருங்கள், இதுதான், இந்த என்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ எங்கே சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். அப்போ டு பேங்க்ன்றதை நம்ம டெபிட்டில் போட்டாச்சு. அப்போ கிரெடிட்டில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டாச்சு. ஓகே, இப்போ இது ப்ராட் டவுன் ஆகும் செகண்ட் இயரில்.
எஸ் இப்போ செகண்ட் இயரில் வேறு எங்கே இருக்குது பாருங்கள் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எஸ் இங்கே பாருங்கள் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் இருக்கா. எஸ் இப்போ வந்து நம்ம இதை போட போகிறோம். சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,66,376 டு பேங்க் சொல்லிட்டு போட்டாச்சு. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணி போடுவோமா. ஓகே பாருங்கள் 7,15,306. அப்போ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டாச்சு. இப்போ தேர்ட் இயர் வேணும். தேர்ட் இயரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா செகண்ட் இயர் எண்டுலேயும் ஃபஸ்ட் இயர் எண்டுலேயும் தான் பண்ணுவோம். தேர்ட் இயர் என்ன பண்ண போகிறோம், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணிட போகிறோம். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த அப்ரோப்ரியேஷனில் இருக்க சிங்கிங் ஃபண்ட் அமௌண்ட்டை அப்படியே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். எஸ் இப்போ தேர்ட் இயரில் நமக்கு வராது, ஜஸ்ட் இந்த பேலன்ஸ் அப்படியே தான் கேரி டவுன் பண்ண போகிறோம். பாருங்கள் கேரி டவுன் இருக்கா, அதை ப்ராட் டவுன் பண்ணியாச்சு தேர்ட் இயர். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு என்ட்ரி இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் செகண்ட் இயர் முடிஞ்சு தேர்ட் இயரில் நமக்கு இருக்க பேலன்ஸ் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோடது. இப்போ இதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ண மாதிரி ஓகே, ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ண போகிறோம். அப்போ டிபெஞ்சர் ஹோல்டருக்கு எப்படி பே பண்ண முடியும், 3 இயர்ஸ் முடிஞ்சோடனே பே பண்ணுறோம். அப்படின்னும் போது இந்த ஃபண்டை வந்து நம்ம ரியலைஸ் பண்ண மாதிரி, புக் வேல்யூக்கே ரியலைஸ் பண்ண மாதிரி. பிகாஸ் ஏதாவது ரியலைசேஷன் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரியலைஸ்ட் அப்படின்ட்டு, இது சோல்டு ஃபார் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரியலைசேஷன் அமௌண்ட்டும் கொடுக்கல. ஓகே பார்த்தோம் இல்லையா நம்ம ப்ராப்ளம். ஜஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, 3 இயர்ஸ் கழிச்சு டிபெஞ்சர்ஸை ரிடீம் பண்ணுறோம் 10% ப்ரீமியம்க்கு, அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கிங் ஃபண்டு டேபிள் வேல்யூ என்னன்றதை கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதனால் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கிறோம், அதை ரியலைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரியலைஸ் பண்ணோம். ரியலைஸ் இந்த சென்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம். பண்ணால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 7,15,306 தான் நமக்கு ரியலைஸ் ஆகுது. ஏன்னா 2 இயர்ஸ் தான் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே அதனால் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேங்க் டு சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்ட்ரி. இது பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நம்ம புக் வேல்யூக்கே ரியலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அஸ்யூம் பண்ணி இதை போட்டிருக்கோம். ஒருவேளை அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் 10 லேக்குக்கு அதை சேல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நமக்கு 10 லேக் போட்டிருப்போம், அப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இல்லை 6 லேக்குக்கு பண்ணுறோம் அப்படின்னா லாஸ் வந்திருக்கும். ஓகே இது வந்து நம்ம புக் வேல்யூக்கு ரியலைஸ் பண்ணுறதுனால நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ நம்ம இந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து பை பேங்க்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான் டேலி பண்ணிக்கலாம். எஸ் முடிஞ்சுது. ஓகே பை பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம இதை டேலி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான என்ட்ரி புரிஞ்சுதா. இப்போ இது வந்து போன லெஜர், அதாவது சிங்கிங் ஃபண்ட் லெஜரில் கிடச்சது தான் இந்த ஜென்ரல் ரிசர்வ்ன்றது. அதே மாதிரி இந்த சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கிறது தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுன்றது. ஓகே இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ வில் செக் யுவர் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.